இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவுக்கும் நிக்கதேம் என்கின்ற பரிசேயர்களின் தலைவருக்கும் நடந்த ஒரு அருமையான உரையாடல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கென்று ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. நிக்கதேம் அதாவது பரிசேயர்களின் தலைவர். பரிசேயர்கள் என்றாலே வெளிப்படையாக ஒரு செயலை கண்டால்தான் அதை நம்புவார்கள். ஆனால் இந்த நிக்கதேம் பரிசேயர் சற்று வித்தியாசமானவர். இயேசு உண்மையாகவே இறை மகன் என்பதை அவர் அறிந்து கொண்டவராக இருக்கிறார். எனவே ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் செய்கின்ற இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாமே நீர் இறைவனிடமிருந்து வந்தவர், அவருடைய வல்லமையினால் தான் இவைகளை எல்லாம் செய்கிறீர் என்று இயேசுவுக்கு முன்பாக ஒப்புக்கொள்ளுகிறார். அதற்கு பதில் மொழியாக ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு யாரும் உட்படலாகாது என்று குறிப்பிடுகிறார். இதை மேலோட்டமாக புரிந்து கொண்ட நிக்கதேம், எப்படி ஒருவர் மீண்டுமாக பிறக்க முடியும், தாயின் வயிற்றுக்குள்ளாய் சென்று மீண்டும் வர முடியுமா என்று கேளிக்கையாகவே பேசுகிறார். ஆண்டவர் அதற்கு பதில் மொழியை மிக விளக்கமாக சொல்லுகிறார். ஒருவர் நீரினாலும் தூய ஆவியாராலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட முடியாது. அன்புக்குரியவர்களே, இந்த நீரினாலும் தூய ஆவியாராலும் பிறப்பதென்பது நாம் ஆண்டவருடைய அருளிலே மறுபிறப்படைவதை குறிப்பிடுகிறது. நாம் பாவங்களை விட்டொழித்து மனமாற்றத்தை அடைவதை அது குறிப்பிடுகிறது. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2வது திருமுகம் 5வது அதிகாரம் 17வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம், ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார். அன்பானவர்களை, அவ்வப்பொழுது நாம் நம்முடைய ஆத்துமாவை அலசி பார்க்க வேண்டும். என்னுடைய ஆத்துமா இறைவனோடு இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா? பாவ வாழ்க்கையினால் நாம் இயேசுவோடு பிரிந்து செல்லுகிற பொழுதெல்லாம் ஆன்மீக மரணத்தை நாம் வாழுகின்றோம். ஆனால் ஆண்டவரின் இரக்கத்தையும் பேர் அன்பையும் உணர்ந்து கொண்டு அவரிடத்தில் மீண்டுமாக நல்ல பாவ அறிக்கை செய்தும் மனமாற்றத்தினால் நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி செல்லுகிற பொழுதும் புதிதாக பிறக்கிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவோடு நாம் இணைகின்றவர்களாக இருக்கிறோம். பாவத்தை விட்டொழித்து நாம் பெற்றுக்கொண்ட அருள் அடையாளங்களின் வழியாக நீரினாலும் தூய ஆவியாராலும் புதுப்படை படைய பழைய பாவங்களை எல்லாம் விட்டொழிக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அருள் அடையாளங்களின் வழியாக நாங்கள் ஒவ்வொரு முறையும் நீரினாலும் தூய ஆவியாராலும் பிறக்கிறோம் என்பதை உணர்கின்றோம். நாங்கள் பாவத்தை விட்டொழிக்க, உம்மோடு என்றென்றைக்கும் இணைந்திருக்க, புதியதாய் படைக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க செய்தருளும். எபேசியர் திருமுகம் 1 அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்பதை போல, உலகம் தோன்றும் முன்பே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர், தூய்மையை வாழவே அழைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ஆன்மீக மரணம் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் மனம் திருந்தி மனமாற்றத்தை அடைய கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமென்.